என்னடி இது? புதுசா எதையோ ட்ரை பண்றேன்னு முத்து சிரிச்சான். நீ சும்மா சாப்பிடு, இது உனக்கு நல்லதுன்னு கண்ணம்மா கண்ணட்டிச்சாங்க. அன்னைக்கு மதியம் வெத்தல பாக்கு சாப்பிட்ட முத்து, மாலையில கொஞ்சம் உற்சாகமா இருக்கிற மாதிரி தோணுச்சு. கண்ணம்மா இன்னொரு டிப்ஸையும் ட்ரை பண்ணாங்க. இரவு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கப் பசும்பால நல்லா கொதிக்க வச்சு, அதுல கொஞ்சம் கசகசா, முந்திரி, பாதாம் கலந்து 1 மணி நேரம் ஆற வச்சு முத்துவுக்கு கொடுத்தாங்க. இது என்னடி புது புதுசா எதையோ பண்ற?ன்னு முத்து கேட்டான். நீ குடி, இது உனக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும்னு கண்ணம்மா சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி முத்து நல்ல பீஸ்ஃபுல்லா தூங்கினான். அடுத்த நாள் காலையில எப்பவும் இல்லாத மாதிரி ஒரு உற்சாகம். என்னடி உன் வெத்தல பாக்கு பால் எல்லாம் மேஜிக் பண்ணுது போலன்னு சிரிச்சான். கண்ணம்மா மனசுக்குள்ள இது இயற்கையோட மேஜிக்னு நினைச்சாங்க. அந்த இரவு முத்துவும் கண்ணம்மாவும் தாம்பத்திய சுகத்தை இயற்கையான முறையில நீண்ட நேரமும் உற்சாகமா அனுபவிச்சாங்க. முத்துவோட உடம்பு நைட்ரிக் ஆக்சைடு லெவல தூண்டி ஆற்றல் நிறைஞ்சு சோர்வே இல்லாம இருந்தது. பிரியாவோட ஆரோக்கிய டிப்ஸ் கண்ணம்மா மாதிரி நீங்களும் இந்த இயற்கையான முறைகளை ட்ரை பண்ணி பாருங்க. நாகவள்ளி வெத்தலை, கொட்டைப்பாக்கு, ஜாதிபத்திரி, ஏலக்காய் விதைகளை எடுத்து கொஞ்சம் சுண்ணாம்பு தடவி சாப்பிடுங்க. இது உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு லெவல தூண்டி ஆண்மையை அதிகரிக்கும். வயித்து வாயுவை குறைச்சு உடம்ப லைட்டா வைக்கும். கவனம், கச்சா, மச்சா, ஸ்வீட் பீட்டா இதெல்லாம் வேணாம். இயற்கையா இருக்கணும். இரவு படுக்கைக்கு முன்னாடி ஒரு கப் பசும்பால்ல கொஞ்சம் கசகசா, முந்திரி, பாதாம் கலந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க. இது நல்ல தூக்கத்தை கொடுக்கும். உடம்புக்கு புரோட்டீன், அமினோ ஆசிட் கிடைக்கும். மறுநாள் உங்களுக்கு உற்சாகமும் ஆண்மையும் அதிகரிக்கும். ரெகுலரா உடற்பயிற்சி பண்ணுங்க. மனச கிளியரா வைங்க. தேவையற்ற கொழுப்பு உணவுகளைத் தவிர்த்து இயற்கையான உணவை சாப்பிடுங்க. இந்த கதையும் டிப்ஸும் உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது மத்தவங்களுக்கும் பயன்படும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய ஆரோக்கிய டிப்ஸ் தெரிஞ்சுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்க பிரியா. மீண்டும் ஒரு கதையோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.